அந்த கோழி முட்டை வளருது, அந்த கோழிக்குள்ள கருமுட்டை இருக்கு, அது வெள்ளை கரு அதுக்கான உணவு ஒண்ணும். அந்த மேல உட்கார்ற அந்த கோழி அதோட சூடு மட்டும்தான் கொடுக்குது. அது நடுவுல எந்திரிச்சு போயிடுது. திரும்ப உட்காரும் போது அதுக்கு தேவையான சூட்டுக்காக தான் அது அதிகமா இருக்கும்போது அது எந்திரிச்சு போயிடுறதாகவும், கம்மியா இருக்கும் போது அதுல உட்காந்துக்கிறதாவும் சொன்னீங்க. அப்ப சூடு கிடைக்காதது எல்லாமே கூமுட்டையாவும், சூடு அதிகமா கிடைச்சா அவிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த நிலை தான் நம்ம கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கும் நடக்கலாம். கட்டாயமா இதுதான் சரியான புரிதல் தான் இது. அதாவது என்னன்னா, சொல்லுங்க, இப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு கர்ப்பம் தரிக்கிறதே கேள்விக்குறியா இருக்குது. ஒருவேளை அதை மீறி கர்ப்பம் தரிச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே வைத்தியர்கிட்ட ஓடுறாங்களே தவிர தனக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கல. இந்த சூடுனுடைய நிலை மாற்றம் தான் அந்த கரு மேற்கொண்டு முழுமையா ஆரோக்கியமா மாறாததுக்கு காரணம். அதாவது முழுமையான அதனுடைய வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறது தாயினுடைய உடம்புடைய வெப்பநிலை தான் காரணம். அது சூடா இருக்குதா குளிர்ச்சியா இருக்குதா அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல் முறையும் உணவையும் மாத்திக்கிட்டாலே நம்ம அந்த கர்ப்பத்தினுடைய நிலையில இருந்து நமக்கு மகப்பேறு கிடைச்சி ஆனந்தமா நம்மளுடைய சந்ததியை வளர்த்துறதுக்கான ஒரு வழிமுறை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்ப இந்த கர்ப்பப்பையில இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்க, தொப்புள் கொடி சக்தி கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. அது நீங்க சொல்றீங்க அது கர்ப்பப்பைக்குள்ளதான் இருக்கு, அந்த கருமுட்டைக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி அந்த எனர்ஜி, அது என்ன அதுன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? இல்ல, அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெப்பம் தான் அங்க கிடைக்குது. இந்த கரு முட்டைக்குள்ளார சில சத்து பொருள்கள் இருக்குது. அந்த கரு முட்டைக்குள்ளார இருக்கிற சத்து பொருளை எடுத்துக்கிறதுக்கு அந்த தொப்புள் கொடி பயன்படுது. கரு முட்டைக்குள்ளார இருக்கிற சத்து பொருள் தானே தவிர கர்ப்பப்பையில இருக்கிற சத்து பொருள் இல்ல, தாயினுடைய சத்து பொருள் இல்ல. அதுக்குதான் அந்த தொப்புள் கொடி பயன்படுது. இதெல்லாம் பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு எப்படி புரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. வயிற்றுக்குள்ளார இருக்கிறவர்களும் அதுக்கு பேரு தொப்புள் கொடி. ஆமாங்க, சரிங்களா? ஆமாங்க, அப்படிதான் சொல்றாங்க. வெளியில வந்தோடனே நஞ்சு கொடின்னு சொல்றாங்க. அது எப்படி நஞ்சா மாறிச்சு கேள்வி நமக்கு வரல. சரி, பரவாயில்ல, நஞ்சு ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ணிடணும்? உடனே கட் பண்ணிடணும், இல்லைன்னா நஞ்சு உள்ள போயிடும். இப்படி சொன்னாங்களா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நம்பணும்ல? கண்டிப்பாங்க. ரைட். காலங்காலமா கட் பண்ணிட்டு தான் நீங்க காலகாலமா கட் பண்றோம். சரி, காலங்காலமா தெரியல, இப்ப கட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, அப்படி சொல்ல வரீங்க? கட் பண்ணாத காலமும் இருக்கு. இப்ப பாருங்களேன், அவங்களே வேற என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட் பண்ணீங்கல்ல, ஆமாங்க, அந்த தொப்புள் கொடி, அப்படியே தொப்புள் கொடியா இருந்தத நஞ்சு கொடியா பேர் மாத்தி கட் பண்ணாங்கல்ல. ஆமாங்க. இந்த கட் பண்ண பொருளை சொல்லுங்க எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தா ஏதோ பண்ணலாம்னு சொல்றாங்களே. உங்களுக்கு ஸ்டெம் செல் தெரபின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே, ஏதோ பண்ணலாம்னு சொல்றாங்களே. என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க? அது ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த செல்கள் எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு இம்யூனிட்டி கிடைக்கிறதாவது சொல்றாங்க. அதை பத்தி குழந்தைக்கு மட்டுமா, என்ன வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவுதான் எனக்கு தெரியுங்க. நம்ம ஊர்ல எல்லாமே விளம்பரம் தான் இல்லையா? விளம்பரத்துல ஒருத்தர் சொல்றாரு. சொல்லுங்க. பேத்தி பிறந்துட்டா அவருடைய செல்ல எடுத்து வச்சு அதை சேமிச்சு வைக்கிறது மூலியமா பின்னாடி நம்மளுடைய சந்ததிக்கே பரம்பரைக்கே ஏதாவது நோய் வந்தா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இந்த இடத்துல முன்ன சொன்னதுக்கும் கேள்வி வரல. தொப்புள் கொடியா நஞ்சு கொடியா அப்படின்னு சொன்னதுக்கும் நமக்கு கேள்வி வரல. இப்ப இதை சேர்த்து எடுத்து வச்சா பின்னாடி பரம்பரைக்கே ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் சரி பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் நமக்கு கேள்வி வரல. ஆமா, பரம்பரைக்கே எப்படிங்க சரியாகும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். வயிற்றுக்குள்ளா இருக்கிறவர்களும் தொப்புள் கொடி, வெளியே வந்தா நஞ்சு கொடி. நஞ்சு எப்படி பின்னாடி சேர்த்து வச்சா சரி பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும் நமக்கு. அருமையான கேள்விங்க. அது வந்திருந்ததுன்னா இதை சேமிச்சு வைக்கிறதுனால நமக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இல்ல இவங்க சொல்றது உண்மைதான், இதை சேர்த்து வச்சிருந்தா பின்னாடி ஏதாவது வந்தா சரி பண்ணலாம். இதுல இன்னும் சில பேர் ஆமாங்க இதை தாங்க முன்னாடியே எங்களுக்கு எல்லாம் சொல்லி செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த தொப்புள் கொடியை எடுத்து தாயத்துல கட்டி போட்டு இடுப்புல கட்டி வச்சிருப்பாங்க. பின்னாடி ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதை எடுத்து அரைச்சி பால்லயோ இதுலயோ கலந்து குடிக்க வைப்பாங்க, சரியாயிடும் சொல்லிட்டு. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? இது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்னு பாருங்களேன். அந்த தொப்புள் கொடி எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கூடவே இருந்தா கட் பண்ண தொப்புள் கொடி மீதி இருக்கும்ல. ஆமாங்க, 15 நாள் அதிகபட்சம் அதுல உதிர்ந்துரும் சொல்லுவாங்க, காஞ்சி விழுந்துரும் இல்லையா? அந்த 15 நாள் அது இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற ஒட்டுமொத்த சத்து பொருளும் உடம்புக்கு வந்திருக்கும்ல. ஓ ஆமா, அப்படி வந்ததுன்னா அந்த பொருளுடைய தேவையே நமக்கு ஏற்படாது இல்ல. இதையும் யோசிக்கல. சரியா? இப்ப இதை எடுத்து வச்சு நம்மள சரி பண்ணலாம், உண்மையாவே இருக்கட்டுங்க. நம்ம பரம்பரைக்கே சரி பண்றதா கூட உண்மையாவே இருக்கட்டும். அப்படி சரி பண்ணக்கூடிய பொருள் உடனே கட் பண்ணலாம் எப்படி நஞ்சா மாறிடும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கணும்ல நமக்கு. அருமையான கேள்வி. ரெண்டு விஷயத்தையும் அவங்க தாங்க சொல்றாங்க, நம்ம சொல்லல இல்லையா? நமக்கு அதை பத்தி தெரியாது.
இந்த சொன்னதை வச்சுதான் நம்ம கேள்வி கேட்கறோம். புரியுதானே? உண்மைதாங்க. இவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம கேள்வி கேட்கறோம். நமக்கு அந்த கேள்வி வருது, இது நஞ்சு கொடி, இது கட் பண்ணாம விட்டா ஆபத்துன்னா இதை எப்படி எடுத்து வச்சு பின்னாடி பரம்பரைக்கே சரி பண்ண முடியும்? இதுல இருக்கிற பொருளை எடுத்து வச்சு எப்படி பரம்பரைக்கே சரி பண்ணுவோம் முடியும்? இதுக்கான பதில் வரும். இல்ல பரம்பரைக்கே சரி பண்ணலாம்னா கட் பண்ணாம விட்டா என்ன பிரச்சனை ஏற்படும்? இந்த கேள்வி வந்திருந்ததுன்னா இவங்க நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சிடும். ஐயா, இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு ஆடு பிரசவமாயி வெளியே வருது அப்படின்னா அதுக்கு கொடி கட்டாயி தான் வருது, அதுக்கு வயத்து சுத்தி வருது. அப்படி நமக்கும் வெளியே வரணும்னா அது கட்டாயே வந்திருக்கணும்ல இயற்கைப்படி. அப்ப வந்து கட்டாகம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கட்டாயமா காரணம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆடோ மாடோ அந்த கண்ணுக்குட்டி ஈன்ற உடனே அந்த கண்ணுக்குட்டி உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருது இல்ல? ஆமாங்க. சரிதானே? ஆமா. அதுல எந்த மாற்றம் இல்ல. ரொம்ப தெளிவா. இப்ப மனிதன் போடுற குட்டி அது கொஞ்சம் நாள் ஆகுது இல்லையா? அப்ப அதனுடைய வளர்ச்சி நிலை, அதாவது கரு உருவாகிறது, உயிரோட இயக்கம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த வளர்ச்சி இயக்கம் இருக்கு இல்லையா, வெளியில வந்த பிறகு நடக்கிற இயக்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய காலகட்டம் அந்த ஜீவராசிக்கும் நமக்கும் வந்து வேறுபட்டு இருக்குது. மனிதனுடைய பிறப்பு குழந்தை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இல்ல. அதனுடைய வளர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதனாலதான் இந்த வளர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுக்கு அதை வச்சிருங்கன்னு சொல்றோம். அப்ப கட் பண்றது தப்புன்றீங்க? இல்ல, தேவையில்லைங்கிற, தவறுன்னு சொல்லல. இங்க சரி தவறுன்னு சொல்லல, தேவையில்லைங்கிற. அது தானாவே உதிர்ந்துரும். அது வரலும் கொஞ்சம் பாதுகாருங்களேங்கிற. அது ஒரு 15 நாளைக்கு உங்களால கூட வச்சிருக்க முடியாதா? 15 நாள்ல அதுவா? 15 நாள், அதிகபட்சம் 15 நாள் அது இதாயிடும். நீங்க இந்த மாதிரி பழைய காலத்துல நடந்திருக்குங்களா? இல்ல நீங்க சொல்றது இல்ல இது இப்போ இல்ல, இப்ப நம்ம கட் பண்றதுங்கிறது எப்ப ஆரம்பிச்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல, நான் பிறந்ததுல இருந்து நான் கேட்ட வரைக்கும் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல, பொதுவா ஒரு சிந்தனைக்கு வந்தோம்னா இந்த கட் பண்றது எப்ப ஆரம்பிச்சிருக்கோம்? பிளேடு கத்தி ஒரு கருவி கண்டுபிடிச்ச பிறகு இல்லைங்களா? அறுக்கிறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்ச பிறகு உடனே நம்ம ஆளுங்க நாங்கெல்லாம் அப்பவே வந்து பனைமட்டையை வச்சு அறுப்போம். அந்த பனைமட்டையினுடைய ஓரம் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும், அரை மாதிரி இருக்கும், அதை வச்சு அறுப்போம். இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். எப்போ ஒரு கருவிங்கிற ஒரு இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரியான கலையை செய்ய ஆரம்பிப்போம். நான் நினைச்சுக்கிட்டேன் வெட்டுறதுக்காக தான் கருவி உருவாக்குனாங்கன்னு. இல்ல, கருவி வந்த பிறகுதான் வெட்டுற வேலையை அதிகமா செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரிதான். சில கருவிகள் வந்து தேவைக்கு உருவாக்குனாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய கருவிகள் உருவாக்கிட்டாங்கிறதுக்காக தான் நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். பிரசவத்துல வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இத தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டி இருக்கு. நம்ம சொல்றது ஒண்ணுதாங்க, சுயமா யோசிங்க. சரியா? நான் சொன்னா கூட சரி. இப்ப எனக்கு கேள்வி வந்துச்சு, இது சரியா அது சரியான்னு. அதாவது கட் பண்ணா நஞ்சு போகாத தடுக்கலாம் அப்படின்னு சொன்னது சரியா, சேமிச்சு வச்சா பின்னாடி வளர்க்கலாம், சந்ததியே வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னது சரியான்னு எனக்கு கேள்வி வந்துச்சு. நான் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நம்ம தெளிவு நிலைக்கு வர முடியும். நம்ம இந்த இடத்துல இந்த அமைப்புல இருந்து நம்ம உங்களுக்கு என்ன சொல்றோம்னா ஒண்ணுதான், சுய சிந்தனை, சுய வாழ்வு, சுய ஆரோக்கியம், சுயநலம். இந்த சுயநலம்ங்கிறது நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறதுக்கான வழிமுறை. சரிங்களா? அப்போ நீங்க சுயமா சிந்திங்கன்னு சொல்றேன். யார் சொன்னாலும் அப்படியே கேட்டுக்காதீங்க. சுயமா சிந்திங்க, தெளிவா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இங்க எல்லாருமே அந்த நல்ல விஷயத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம நல்லதை தேடி சுயமா சிந்திக்கிறதுக்கு போவோம்.